வெல்கம் டு பிரைட் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐபிசி ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சைக்காலஜி. சைக்காலஜில என்ன டாபிக் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெலிகிராம்ல நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டுட்டே இருந்தீங்க, ப்ரீவியஸ் இயர் டாபிக்கை வந்து சைக்காலஜி எல்லாம் சால்வ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஓகேவா? அவர் ஏன் கேட்கிறாரு அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஸ்ஐ ப்ரிப்பேர் பண்றோம் இல்ல பிசி ப்ரிப்பேர் பண்றோம்னா ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு மெத்தடை பார்த்தாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியாஸ் வரும். என்னென்ன டாபிக் எங்க இருந்தெல்லாம் கேட்கறாங்க, ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் கொஸ்டின் பேப்பரையாவது நம்ம ப்ரிப்பேர் பண்ணா ஒரு ஐடியாவுக்கு வந்துடலாம். அதனால அவர் போட்டு பார்த்து கேட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு இருக்கிற டவுட் என்னன்னு தெரியல. நம்ம அந்த வீடியோஸை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, ஒரு கொஸ்டினும் நான் ஒரு வீடியோல நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் போறேன், நீங்க பாத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2023 டிஎன்யூஎஸ்ஆர்பில கேட்ட ஓப்பன் கோட்டால கேட்ட ஒரிஜினல் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோம். டைப் இது வந்து செட் வந்து ஏ, அதாவது கொஸ்டின் ஒரிஜினல் கொஸ்டின்ல வந்து ஏ டைப் பி டைப்ன்றோம்ல, அதுல வந்து இது ஏ டைப்போட கொஸ்டின் உங்க கையில இருந்துச்சு அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. எப்படி சிம்பிளா போடுறோம், அங்க ரொம்ப நேரம் டைம் எடுத்துச்சு சார், நம்ம ஈஸியா போறோம் அப்படின்றதா இங்க மாறும். ஓகேவா? சொல்யூஷன் போடுற பாக்குறதா மாறும். டவுட் இருந்தது அப்படின்னா பாருங்க. சரி, பார்ப்போம். வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? டேட்டா இன்டர்பிரேஷன் இந்த ஏ டைப்ல வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கு. வரைபடத்தை கவனித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கேள்விகளுக்கு பதிலளிக்கவும் அப்படின்னு கேள்வி கேட்டு இருந்திருக்காங்க. ஓகேவா? இதுல என்ன ஒரே ஒண்ணு அப்படின்னா, இந்த டேட்டா இன்டர்பிரேஷன் நான் இன்னும் வீடியோ எடுக்காம இருக்கிறது, உங்களுக்கு ஃப்ரீயா வீடியோ இன்னும் எடுக்கவே இல்லை. ஏன் தான் எடுக்கல அப்படின்னா, இத மாதிரி இமேஜ் பிளஸ் கொஸ்டின் வந்து கீழே போயிருது. இப்படி கீழே எடுத்து ஸ்க்ரால் பண்றதுனால இப்ப மேல இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் மாறிடுது. இதை பண்ணி பாக்குறதுக்கு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரியலன்றது காரணத்துக்காக நான் அதை விட்டுறேன், எடுக்கவே இல்லை டேட்டா இன்டர்பிரேஷன் இன்னும். ஓகேவா? இப்ப ப்ரீவியஸ் இயர் சால்வ் பண்றதுல இது வந்துருச்சு, நம்ம பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்து, கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? கொடுக்கப்பட்ட ஆண்டுல சராசரி வளர்ச்சி விகிதம், இதுதான் கொடுக்கப்பட்ட ஆண்டு. 2001 இருந்து 2006 வரை கொடுத்திருக்காங்க. ஒரு 6 டேட்டா இருக்கு. இதுல சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை டேட்டா அதிகமா இருக்கு அப்படின்னு கேள்வி நம்மளுக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சராசரி நம்ம பாக்குறோம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க, -2.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சைடுல இங்க 0 -5 0 5 10. நம்ம டைரக்டா வெறும் 2.5 எடுத்துக்க கூடாது. -2.5 5 20 17 22.5 9. இதை போட்டு சைட்ல கூட்டிட்டுலாம் இருக்க கூடாது. எப்படி கூட்டுறதுன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் 5 ஒரு 20 என்னன்னு எடுத்துக்கலாம், 25 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? 17 2.5 போச்சுன்னா என்னன்னு எடுத்துக்கலாம், 15 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப 25 ஒரு 15 எவ்வளவு டோட்டலா 40 அப்படின்னு வந்துருக்கும். இந்த 0.5 எங்க போடு, 23. 23ல 9 கூட்டினா 32. இது ரெண்டையும் கூட்டினா 32 வரும். அப்ப 32 ஒரு 40 எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 72 இருக்கும். அவ்வளவுதான் கூட்டினா. அப்படியே இங்கேயே கூட்டிடணும். நம்ம போட்டுட்டு தனியாலாம் எழுதிட்டுலாம் இருக்க தேவையில்ல. 5 20 25. ஓகேவா? 17 2.5 போச்சுன்னா 15. அப்ப 20 பிளஸ் ஒரு 15 25 ஒரு 15 40. இங்க நீங்க இந்த அறைய ஃபர்ஸ்ட் கூட்டிங்க. 23 9 32. அப்ப 40 32 எவ்வளவு அப்படின்னா 72. இதுதான் சராசரி கேட்கிறான். மொத்தம் 6 ஆண்டு இருக்குதா, 6 ஆண்டுக்கு சராசரி பாரு. 6 அடி 1 6 ரிமைனிங் 1 ஈராறு 12. அப்ப சராசரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12 அப்படின்னு இருக்கும். சராசரியை விட எத்தனை ஆண்டுகள் அதிகமாக உள்ளது அப்படின்னு கேட்கிறான். கொடுக்கப்பட்ட ஆண்டுல சராசரியை விட எத்தனை ஆண்டுகளில் அதிகமாக உள்ளது. -2.5 கம்மி, 5 கம்மி, 12 இது 20 வந்து அதிகமா இருக்குது, 17 அதிகமா இருக்குது, 22 அதிகமா இருக்குது, 9 கம்மியா இருக்குது. அப்ப எத்தனை ஆண்டு கம்மி அதிகமா இருக்குது, 1 2 3. அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இப்ப இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்ட ஆண்டுல சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுல வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் 3 அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சரி, 2வது கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் அதே டயக்ராம் வச்சுதான் கேள்வி கேட்டிருந்திருக்காங்க. ஓகேவா? கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டுகளில் வளர்ச்சி விகிதம் குறைவாக உள்ளது அப்படின்னு கேட்டிருக்கான். நம்ம முன்னாடி பார்த்தது சராசரி வளர்ச்சி விகிதத்தை விட எத்தனை ஆண்டு அதிகமா இருக்குதுன்னு கேட்கிறான். இப்ப எத்தனை ஆண்டு குறைவாக உள்ளதுன்னு கேட்கிறான். சராசரி வளர்ச்சி விகிதம் என்னன்னு பார்த்தோம், 12 அப்படின்னு பார்த்தோம். 72 டிவைடட் பை 6 அடிச்சா 12 வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோமா போன கொஸ்டின்ல. அந்த 12 வச்சே நம்ம போட்டுடலாம். 12 விட எத்தனை இது கம்மியா இருக்குது, குறைவா இருக்குது, -2 கம்மியா இருக்குது, 5 கம்மியா இருக்குது, 9 கம்மியா இருக்குது. 3 தான் அதிகமா இருந்துச்சுன்னா மீதி 3 குறைவா இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கும் 3 அப்படின்றது ஆன்சரா இருந்திருக்கும். 3 எங்க இருக்கு, சி ஆப்ஷன்ல இருக்கு. 2வது கொஸ்டின் ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 3வது கொஸ்டின் 103. 2 கொஸ்டின் தான் கேட்டிருக்கான். அந்த இமேஜ் அந்த டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து 2 கொஸ்டின் தான் இருக்கு. அந்த இமேஜ்ல மொத்தமா நம்மளுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன், அதாவது சார்ட் எத்தனை கேட்பாங்கன்னா 10 கேட்பாங்க. 10 கேட்டிருப்பாங்க, உள்ள பார்க்கலாம். நம்மளுக்கு இப்ப இந்த சார்ட்டை வச்சு கேட்டது 2 கொஸ்டின். ஓகேவா? சரி, அடுத்து
2% 2% என்ன அப்படின்னு கேக்குறாங்க. 2% 2% என்ன, சாரி 2% 2 இன்னுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருக்கல்னு அர்த்தம். இன்னுன்னா பெருக்கல்னு அர்த்தம். நமக்கு இங்கிலீஷ்ல ஆஃப்னு கொடுப்பாங்க, ஆஃப்னா பெருக்கல்னு அர்த்தம். இப்ப 2% 2, இப்ப 2 × 2 4 ÷ 100 அப்படின்னு இருக்கும். கீழே 2 0 இருந்துச்சுன்னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். 0 4 இங்க முன்னாடி அவ்வளவுதான், 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கிறேன். அப்ப 0.04 இருக்கும் ஆன்சர். ஓகேவா? 0.04 ஆன்சர் எங்க இருக்கு? ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அவ்வளவுதான். 103வது क्वेश्चन ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? 2 × 2%. டைரக்டா 2% எடுனா 1%னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 1%, 2%னா அதை 2ஆல பெருக்கணும். அப்ப 0.04 இருக்கும். அங்கேயே போட்டுடலாம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது 103வது கேள்வி. அடுத்து 104வது கேள்வி. தச்சர் மரக்கட்டை தையல்காரருக்கு என்ன ஒரு சரியான பதிலை தேர்ந்தெடு அப்படின்னு விட்டுருக்கான். தச்சருக்கு அவன் மர ஜாமான் கொடுக்கல, அவன் என்ன விட்டுருக்கான்? மரக்கட்டை. அதாவது மர ஜாமான்னா அதோட எக்யூப்மெண்ட்ஸ். ஓகேவா? இது மர ஜாமான், ஒரு டேபிளோ செஞ்சு முடிச்சது கிடையாது. மரக்கட்டை அப்படின்றது ஒரு மரத்துல இருந்து வெட்டி எடுத்து அது பொருள், மூல பொருள்னு சொல்லுவாங்களா, அதுதான் அது. அப்ப தையல்காரருக்கு என்ன தேவை? உடை அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரெடிமேடு, நம்ம தைச்ச ட்ரெஸ் தான் உடைன்னு சொல்லுவாங்க. ரெடிமேடா இருக்கு அது உடை, ட்ரெஸ். துணி அப்படின்றதான் நம்மளுக்கு அந்த மூலப்பொருள் மாதிரி. தையல்காரனுக்கு என்ன தேவை அப்படின்னா துணி தேவை, துணியில தான் தைக்க முடியும். எக்யூப்மெண்ட், இப்ப தச்சருக்கு மர ஜாமான் கொடுத்தாங்கன்னா தையல்காரனுக்கு ஊசின்னு இருக்கிறத ஆன்சரா எடுத்திருக்கலாம். தச்சருக்கு அவனுக்கு தேவை என்ன? மரக்கட்டை வச்சுதான் அவன் பொருளை செய்ய ஆரம்பிப்பான். அப்ப தையல்காரனுக்கு எது தேவை அப்படின்னா துணி தேவை. உடை போற்றக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்றதுக்காக அவன் உடையும் கொடுத்துட்டான், துணியும் கொடுத்துட்டான். உடைன்றது தைச்சு கொடுத்த ட்ரெஸ், தைச்சாச்சு, இப்ப ட்ரெஸ் ரெடியா இருக்கு, அதுதான் உடைன்றது. ஓகேவா? தையல்ன்றது வராது தையல்காரருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா தையல்காரன்றது துணி அப்படின்றத ஆன்சரா எடுத்துடலாம். ஓகேவா? இது 104வது क्वेश्चन. அடுத்த क्वेश्चन ஒரு இதுல இருந்து கேட்டு இருந்திருக்காங்க. ஆயத்தொலை வழிகள் இந்த மாதிரி டாபிக்ல இந்த இது டாபிக் இருக்கும். ஓகேவா? சரி, எப்படி போடுறாங்க அப்படின்னு பாருங்க. ஒரு நேர்கோட்டோட டிகிரி எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகைமானில ஒரு நேர்கோட்டோட டிகிரி எத்தனை இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். 180 டிகிரி இருந்தா அது நேர்கோடு. ஒரு சர்க்கிளுக்கு எத்தனை டிகிரி இருக்கும்னா 360 டிகிரி இருக்கும். இப்ப இங்க எத்தனை ஒரு இதோட டிகிரி எவ்வளவு அப்படின்னா 180 டிகிரி. அவன் இந்த 180ல இந்த டிகிரியை கொடுத்துட்டான் 30 டிகிரி அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப மீதி இருக்கிறத மட்டும் எனக்கு தேவைன்னு சொல்றான். எக்ஸோட மதிப்பு என்ன? அவன் கேள்வி கேட்கறது எக்ஸின் மதிப்பு காண்க, ஃபைண்ட் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்ப நம்மளுக்கு 180ல 30 போச்சுன்னா இந்த பகுதி மீதி என்னதான் இருக்கும்? 150 டிகிரியா இருக்கும். இங்க என்ன இருக்குது? எக்ஸ், இங்க 2x. இது ரெண்டையும் கூட்டு 3x = 150, x = 3 அடி 50 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா x = 50 டிகிரி அப்படின்னு இருக்கும். நீ டைரக்டா இந்த மீதி இருக்கிற பகுதி 150ன்னு போட்டா அதான் முதல் ஆப்ஷன் வச்சிருக்கான், தப்பாயிருவே. நல்லா கொஸ்டினை கவனிக்கணும். எக்ஸின் மதிப்பு கேட்கிறான். ஓகேவா? மொத்தம் 180 டிகிரி, 30 போச்சுன்னா மீதி 150. அதுல எக்ஸ் தான் அவன் என்னன்னு கேட்கறான், இந்த பகுதி என்னன்னு கேட்கறான். அதுவே 2x என்னன்னு கேட்டிருந்தானா எக்ஸ் 50 இருந்தா 2xன்றது 100 இருந்திருக்கும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்க்கலாமா? இது 105வது கேள்விக்கு ஆன்சர் டி ஆப்ஷன் 50. ஓகேவா? அடுத்து 6வது கேள்வி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி கிரைம் டெஸ்ட் சீரிஸ்லயே பார்த்திருப்போம். கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகேவா? கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் எத்தனை சதுரங்கள் உள்ளன. அதாவது நார்மலா ஒரு சதுரம் போட்டு ஒரு பிளஸ் போட்டாங்கன்னா ஆன்சர் 5ன்னு சொல்லியிருப்பேன். எப்படி? 1 2 3 4 வெளியில இருக்கிற ஒரு சதுரம் 5ன்னு அர்த்தம். நம்மளுக்கு இங்க ஒரு 2 சதுரம் போட்டு அதுக்குள்ள ஒரு பிளஸ் இருக்குது. அதாவது இது ஒரு சதுரம் இருக்குது, அதுல ஒரு பிளஸ், வெளியில ஒரு சதுரம் இருக்கு, ஒரு பிளஸ். அப்ப உள்ள இருக்கிற சதுரத்துக்கு ஒரு 5, வெளியில இருக்கிற சதுரத்துக்கு 5 கூட்டினா 10 அப்படின்றது ஆன்சரா இருந்திருக்கும். ஓகேவா? சரி, அவ்வளவுதான். ஒரு சதுரம் இருந்து ஒரு பிளஸ் இருந்துச்சுன்னா 5ன்னு அர்த்தம். ஒரு சதுரத்துல ஒரு பிளஸ் இருந்தா 5. இங்க உள்ள ஒரு சதுரம், வெளியில ஒரு சதுரம். உள்ள இருக்கிற சதுரத்துலயும் பிளஸ் இருக்கு, வெளியில இருக்கிற சதுரத்துலயும் பிளஸ் இருக்கு. 2 5 10, அவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? சரி, இது எத்தனாவது क्वेश्चन? இது ஆல்ரெடி பிசி क्वेश्चनல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் நல்லா போட்டு பார்க்க ஏதோ ஒரு क्वेश्चन ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். பிசில இருந்து எஸ்ஐக்கோ, எஸ்ஐல இருந்து பிசிக்கோ, இல்ல நம்ம எஸ்ஐல 2010ல கேட்டதுல, இங்க அதுக்கு முன்னாடி கேட்டது 20ல கேட்டதுல, அடுத்ததுல அந்த மாதிரி ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு மட்டும் ரிப்பீட்டடா வரும். ஜிகே இல்லைன்னா சைக்காலஜி, இந்த மாதிரி நல்லா அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அனலைஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஓகேவா? சரி, பார்க்கலாம். இது 106வது क्वेश्चन. ஆன்சர் என்ன? 10. சி ஆன்சர். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. வார்த்தைகளை அர்த்தமுள்ள வரிசையில் அடுக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் சந்தை, காய், சந்தை, நறுக்குதல், சமையல், உணவு. ஃபர்ஸ்ட் சந்தைக்கு போறான், 2வது காய வாங்குறான், 3வது நறுக்குறான். சந்தைக்கு போய் காய வாங்கி நறுக்கி சமையல் பண்றான், உணவு ரெடி ஆயிடுச்சு. அப்ப ஆன்சர் என்னவா இருக்கும்?
2 1 2 1ல ஸ்டார்ட் ஆகிறது எதுவுமே இல்ல. இங்க பார் 2 1ல ஸ்டார்ட் ஆகுறது எதுவுமே இல்ல. எந்த ஆப்ஷன் தான் இருக்குது? பி ஆப்ஷன் தான் இருக்குது. வேலை முடிஞ்சு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 107வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? 108 ஒரு சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எல்லா டாபிக்குமே வராங்க. ஓகேவா? சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ARDSV ஆகிய 5 பெண்கள் ஐங்கோண மேசையை சுற்றி அமைந்துள்ளனர். ஐங்கோணம் அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம்? 5 பக்கமும் இருக்கிறதா ஐங்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி எழுதிக்கலாம். 1 2 3 4 5 5 கோணம் இருக்கு. ஓகேவா? ஐங்கோண மேசை சுற்றி அமர்ந்துள்ளனர். RDக்கு இடையே A அமர்ந்துள்ளார். இங்க A வந்து எதுக்கு நடுவில் அமர்ந்துள்ளார்? Rக்கும் Dக்கும் நடுவில் அமர்ந்துள்ளார். RD R இங்கதான் இருக்கணும், D இங்கதான் இருக்கணும் அவசியம் இல்ல. ஓகேவா? ஆரும் டியும். ஏன் நான் 2 எழுதுறேன் அப்படின்னா ஆர் இங்க டி இங்கன்னு கிடையாது. ஏன் டியும் ஆரும் இப்படி கூட மாத்தி இருக்கலாம். அதனால ஆர்டி எந்த இடத்துல எனக்கு தெரியல, அதனால நான் அப்படியே வச்சிருக்கேன். ஆருக்கு எங்க கொஸ்டின் ஆர் மற்றும் டிக்கு இடையே ஏ உள்ளார். ஆருக்கும் டிக்கும் இடையே ஏ உள்ளார். ஏன் டிக்கும் ஆருக்கும் இடையே ஏ உள்ளார். அதனாலதான் ஆர்டின்னு எழுதிருக்கேன் இங்க. ஓகேவா? சரி, அடுத்து எஸ் என்பவர் விக்கு இடப்புறம் உள்ளார். இப்ப மீதி இருக்க இந்த 2 இடம் தான். எஸ் வி வர போறான். எஸ் என்பவர் விக்கு இடப்புறம் உள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்கான். இங்க எஸ் போறதுக்கு முன்னாடி அடுத்த லைன் வரேன். ஆர் என்பவர் எஸ்க்கு இடப்புறம் உள்ளார். இப்ப எஸ் வி நான் ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல எஸ் போறேன். எஸ் வி எஸ் என்பவர் என்னன்னு சொல்றாங்க? விக்கு இடப்புறம் சொல்றாங்களா? இந்த இடத்துல வி வராது. விக்கு வலதுபுறம் எஸ் என்ற மாதிரி வந்துடும். ஓகேவா? அப்ப வி இந்த இடத்துல என்னன்னு போட்டுக்கலாம்? எஸ் போடலாம். எஸ் என்பவர் உள்ளதான் பார்த்து உட்காந்துருப்பாங்க. அப்ப விக்கு இடதுபுறம் எஸ். ஓகேவா? அப்ப விக்கு இடதுபுறத்துல எஸ் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆர் என்பவர் எஸ்க்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். எஸ்க்கு இடதுபுறம் யார் அப்படின்னா ஆறு. அப்ப இந்த டி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்க என்ன வந்துடும்? இங்க ஆறு, இங்க டி அப்படின்னு வந்துடும். இந்த இடத்துல டி வந்துடும். அவ்வளவுதான். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட் முடிஞ்சு பாசிபிள். ஓகேவா? ஆர் என்பவர் எஸ்க்கு இடதுபுறம் அமர்ந்துள்ளார். ஆர் வந்து எஸ் ஓட இடதுபுறத்துல அமர்ந்துள்ளார். நார்மலா அவன் சொல்லும் போது நம்மளோட ரைட் சைடு தான் ரைட், நம்மளோட லெஃப்ட் சைடு தான் லெஃப்ட், அப்படியே வச்சாலே நமக்கு அரேஞ்ச் ஆகும். எஸ்க்கு லெஃப்ட்ல ஆறு, விக்கு லெஃப்ட்ல எஸ் உள்ள பார்த்து உட்கார்ந்துருக்கும். ஓகேவா? ஏயின் வலது பக்கத்துல இப்ப யாரு இருக்கா அப்படின்னு கேட்கறான். ஏயோட வலது பக்கத்துல இப்ப யாரு இருக்கா? ஆறு இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்னன்னு இருக்கும்? ஆறு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? ஆன்சர் ஆறு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப இது எத்தனாவது கொஸ்டின்? 108வது கொஸ்டின். ஆன்சர் சி ஆப்ஷன் ஆறு. ஓகேவா? நான் டைம் ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல ஆன்சர் சி தான். ஓகேவா? ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு தான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி போவோம். குழந்தைகளின் வரிசை ரேங்கிங் கொடுத்துருக்காங்க இங்க. ஓகேவா? ரேங்கிங்க ஈஸியாவும் போடலாம், நார்மலாவும் சொல்றேன். 2 மெத்தடும் சொல்றேன், பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும், இங்கிட்டு இருந்து 7வது இடத்துல யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாலி. ஓகேவா? அது 7வது இடத்திலும் மற்றும் மோத்தி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும். வலதுபுறத்துல இருந்து யார சொல்றாங்க? மோத்தி அப்படின்னு சொல்றாங்க. மோத்தி வலதுபுறத்துல இருந்து 4வது இடத்திலும் உள்ளார். அடுத்து மோத்தி வலதுபுறத்தில் 4வது இடம். அடுத்து பாலி மற்றும் மோத்திகளின் நிலைகளை மாற்றும் போது பாலியையும் மோத்தியையும் மாத்துறாங்க. அப்ப பாலியை இங்க அடிச்சுட்டு இங்க என்னன்னு எழுதிடலாம்? மோத்தி அப்படின்னு எழுதிடலாம். இங்க மோத்தி அடிச்சுட்டு என்னன்னு எழுதிடலாம்? பாலி அப்படின்னு எழுதிடலாம். பாலியும் மோத்தியும் இப்ப இடம் மாத்தியாச்சு. நம்பரை மாத்த கூடாது, பேரதான் மாத்தணும். இவன் அங்கிட்டு போறான், அவன் இங்க வரான். ஓகேவா? சரி, இப்ப பாலி இடதுபுறத்தில் இருந்து 15வது இடத்தில் இருப்பார். பாலி இங்க இருக்கான். இப்ப இவன் வலதுபுறத்துல இருந்து 4ன்னு சொல்லிட்டான். இந்த பாலிய இடதுபுறத்துல இருந்து சொல்றாங்க. பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் இருப்பார். வலதுபுறத்திலிருந்து மோத்தியின் நிலை என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நார்மலான ப்ரொசீஜர் சொல்றேன். நார்மலான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் மொத்தம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப பாலிக்கு மட்டும் இடதுபுறத்துலயும் சொல்லிட்டான், வலதுபுறத்துலயும் சொல்லிட்டான். மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 2ஐயும் கூட்டி 1 மைனஸ் பண்ணா மொத்தம் எத்தனை பேர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். 2ஐயும் கூட்டு 15 ஒரு 4 19 இருக்கும். அப்ப 1 கழிச்சா மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 18 அப்படின்னு இருப்பாங்க. அவ்வளவுதான். 2ஐயும் கூட்டி 1 மைனஸ் பண்ணா ஒருத்தர் லெஃப்ட் ஒருத்தர் ரைட் அப்படி சொன்னாங்கன்னா 2ஐயும் கூட்டி 1 மைனஸ் பண்ணா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்ப அவன் கேட்கறது என்ன? மோத்தியின் நிலை என்ன? வலதுபுறத்துல இருந்து மோத்தி, லெப்ட்ல இருந்து மோத்தி 7வது இடம், வலதுபுறத்துல இருந்து எத்தனை இடம்னு கேட்கிறான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டோட்டல்ல இருந்து 1 கூட்டி 1 கழிக்கணும். மோத்தியோட இது என்னவோ அதை கழிக்கணும். டோட்டல்ல இருந்து 1 கூட்டினா 19. மோத்தியோட நிலை என்ன? 7. கழிச்சு பாரு, ஆன்சர் என்ன வந்துருக்குன்னா 12. அப்ப ஆன்சர் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 12 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். இதை வேற எப்படி யோசிக்கிறது அப்படின்னா இங்க பார், மோத்தி பாலி. ஓகேவா? இப்ப மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா இடத்த மாத்துறதுக்கு பிறகு ஒரு இடம் சொல்றாங்க. பாலி வந்து
இங்க இருந்து 15வது இடம்னா மோத்தி இங்கிட்டு இருந்து எத்தனாவது இடம் அப்படின்னு கேக்குறாங்க. இதுக்குள்ள நடுவுல எத்தனை எத்தனை பேர் இருக்காங்க பாரு. 7னா 4னா 5 6 இங்க 7 2 பேர் தான் நடுவுல வந்திருக்காங்களா இங்க சும்மா ரேங்கிங்ல. சேம் அதே தான் இங்க 15 அப்படின்னு இருக்கும்போது இங்கிட்ட எத்தனை வந்திருந்திருப்பாங்க அப்படின்னா 14 13. அதே 2 பேர் தள்ளி இங்கிட்ட எத்தனை இடம் வந்திருப்பானா 12. அவ்வளவுதான். இப்ப மோத்தியோட இடம் வலது புறத்துல இருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 12ன்னு போட்டுலாம் நீட்டா. இங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அதே தான் இங்கேயும் இருப்பாங்க, மாத்தியும் இருப்பாங்க. ஓகேவா? இந்த கான்செப்ட நிறைய பிராக்டிஸ் பண்ணா புடிச்சிடலாம். இல்ல எனக்கு இது கன்ஃபியூஸ் ஆகுது ஒரு தப்பா வந்து பயந்து அப்படின்னா நார்மலான மெத்தட்ல ஆன்சர் எடுத்துரு. ஓகேவா? சரி அடுத்து போலாம். இது எத்தனாவது கேள்வி? 12 ஆன்சர். எத்தனாவது கேள்வி? 109வது கேள்விக்கான ஆன்சர் 12. இங்க இருக்குது 12. ஓகேவா? 109வது கொஸ்டின் ஆன்சர் 12 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி அடுத்த கேள்வி போகலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி 110வது கேள்வி. பின்வரும் வரைபடங்களில் யானை, ஓனாய், விலங்குகள் ஆகியவற்றில் சிறந்ததை சித்தரிக்க அப்படின்னு சொல்றாங்க. டயராம் வரைய சொல்றாங்க. ஓகேவா? ஓனாய், விலங்கு, யானை. யானையும் இது யானைன்னு வச்சுக்கோ, இது ஓனான்னு வச்சுக்கோ. ரெண்டுமே எதுல இருக்கு? ரெண்டுமே விலங்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எந்த டயராம் வரும்? ஏ டயராம் வரும். யானை, ஓனாய் ரெண்டுமே விலங்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப 110வது கொஸ்டின் ஆன்சர் ஏ ஆப்ஷன். இதுல ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி சின்னத கொஸ்டின் கொடுப்பாங்க, ஒரு சிலது பெரிய கொஸ்டின் கொடுப்பாங்க. இப்ப டேட்டா இன்டர்பிரேஷன் வரலாம். நம்மளுக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் தான். இதுல தப்பு வாங்காம இருந்தா 10க்கு 10 அடிச்சு தூக்கிடலாம். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் இங்க பாரு எப்படி ஈஸியா பண்றேன்னு பாரு. இதெல்லாம் நிறைய பேர் இழுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டு போயிட்டே இருக்கலாம். கேள்வி என்ன கேக்குறாங்க? இதுல ஒரு சில பேருக்கு இந்த இது புரியல. சுத்தி இருக்கிறது மிசிலினியஸ், ஆர்கிடெக்ட் ஃபீஸ், பெயிண்டிங், பர்னிச்சர், இன்டீரியர் டெக்கரேஷன், பிளம்பிங் இதெல்லாம் புரியல தமிழ் மீனிங்ல. அவன் வந்து இந்த சார்ட்ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா இந்த சார்ட்டை வந்து அவனே எங்க இருந்து எடுப்பானா நார்த் சைட்ல இருக்கிற கொஸ்டின்ல இருந்து எடுப்பான். ஓகேவா? அப்படியே கட் பண்ணி அப்படியே இங்க பேஸ் பண்ணுவாங்க அவங்களோட கொஸ்டின்ல. அந்த கொஸ்டின்ல தமிழ் இருக்காது. ஒரு சிலது இவங்களா மேக் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல தமிழ் இருக்கும் சுத்தி. அப்படி இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இங்கிலீஷ் இருக்கும். ஆனா கேள்வியில என்ன செய்வாங்க அப்படின்னா தமிழ்ல கொடுத்துருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்க பார், பெயிண்டிங் மற்றும் தர வேலை ஒன்றாக சேர்த்து குடும்பத்தின் மதிப்பீடு செலவு என்ன அப்படின்னு கேட்பான். மேல பெயிண்டிங் என்ன, தர வேலைன்னா என்ன அப்படின்னு உனக்கு தெரியணும். இங்க இது ஆர்கிடெக்ட் ஃபீஸா, பெயிண்டிங்கா, பர்னிச்சரா, பிளம்பிங், எலக்ட்ரிக்கா, ஃப்ளோர் உனக்கு நல்லா டிரான்ஸ்லேஷன் தெரியணும். அப்படி இல்லை அப்படின்னா நீ இங்கிலீஷ்ல மேல இருக்கிறத பாக்கணும். ஓகேவா? சரி ஃபர்ஸ்ட் அவன் என்னென்ன கொடுத்துருக்கான்னு டயக்ராம்ல பாரு. ஒரு குடும்பம் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு மொத்தமா எவ்வளவு பண்றாங்கன்னா 1,20,000 ரூபாய் பண்றாங்க. ஓகேவா? ஒரு குடும்பம் தன்னுடைய வீட்டை புதுப்பிக்கிற செலவை எவ்வளவு பண்றாங்க அப்படின்னா 1,20,000 ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அந்த 1,20,000 தான் இந்த செலவெல்லாம் பண்றாங்க. இப்ப என்னென்ன செலவு அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்கிறான். ஓகேவா? கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு. பெயிண்டிங் மற்றும் தரவேலை ஒன்றாக சேர்ந்து குடும்பம் செய்த செலவு என்ன, மதிப்பீடு செய்த செலவு என்ன? பெயிண்டிங்கும் தரவேலைக்கும் கேட்கிறாங்க. சேம் அப்படியே இங்கிலீஷ்ல மேல பாரு. வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி பெயிண்டிங் அண்ட் ஃப்ளோரிங் டுகெதர்? டுகெதர்னா சேர்ந்து செய்யறது. ஓகேவா? பெயிண்டிங்கும் ஃப்ளோரிங்கும் சேர்ந்து செய்ய மதிப்பீடு என்ன அப்படின்னு தான் கேள்வி கேட்கிறான். பெயிண்டிங் இங்கிலீஷ்ல, ஃப்ளோரிங் கொடுத்துருக்கான். அப்ப நம்ம இங்க இருந்து எடுத்துடலாம். பெயிண்டிங்கும் ஃப்ளோரிங் எவ்வளோ? பெயிண்டிங் ஃப்ளோரிங். பெயிண்டிங் எத்தனை பர்சன்டேஜ்? 15% பெயிண்டிங், ஃப்ளோரிங் 14%. ஓகேவா? மொத்த மதிப்பீடு எவ்வளோ? 1,20,000 ரூபாய். நம்ம பெயிண்டிங் தனியா பண்ணி ஃப்ளோரிங் தனியா பண்ணலாம் அவசியம் கிடையாது. இங்கேயே பாத்துரு. பெயிண்டிங் ஃப்ளோரிங்கும் 15 ஒரு 14 எவ்வளோ? 29%. 29% எதுக்கு கண்டுபிடிக்க போறோம்? 1,20,000 கண்டுபிடிச்சா போதும். அதையும் நம்ம முழுசா பார்க்கணுமான்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஆப்ஷன் பாரு. 29% 1,20,000. நான் இப்ப ஆன்சர் எடுக்கிறேன் பாரு. எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருந்தேன்? 29%. எதுக்கு பார்க்க சொல்லியிருந்தேன்? 1,20,000 பார்க்க சொல்லியிருந்தா ஆன்சரா இருந்திருக்கும். இதுக்கு 29% நீ அடிக்க போற. இப்ப என்ன செய்ய? 2 ஜீரோ மல்டிபிகேஷன் பண்ண தேவையில்ல. நீ என்ன செய்ய போற? லாஸ்ட்ல 2 ஜீரோ இப்படியே ஆன்சரா வரும். ஓகேவா? இந்த 2 ஜீரோ மீதி 12 29 பெருக்கி போட போற. 2 9 எவ்வளவு இருக்கும்? 18 முடியும். லாஸ்ட்ல 800 முடியறதா ஆன்சரா இருக்கும். அவ்வளவுதான். இங்க பாரு 500 முடியுது. 000 இருக்கு, 500 இருக்கு, 800 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? பி ஆப்ஷன். இதுலயே ஆன்சர் எடுத்துடலாம். இல்ல சார் நான் போட்டுதான் போடுவேன் அப்படின்றவங்களுக்கு மல்டிபிகேஷன் பண்ணிக்க. அவ்வளவுதான், வேற ஒன்னும் வழி இல்ல. ஓகேவா? 9 2 18 லாஸ்ட்ல 2 ஜீரோ இருக்கு. 8ல முடியுது. நம்மளுக்கு தேவை அவ்வளவுதான். 9 2 18 8ல முடியுது, 2 ஜீரோ இருக்கு. எடுத்து போட்டோம்னா ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஓகேவா? சரி அடுத்த கேள்வி. சேம் இதே கொஸ்டின்லயே. ஓகேவா? இங்க என்ன கேட்டிருக்கான் அப்படின்னு பாரு. உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் கட்டிடத்தில்
குடும்பத்தினரால் மதிப்பீடு செய்யப்பட்ட தொகையில் என்ன வித்தியாசம் கேட்கறாங்க. ஓகேவா? அலங்காரத்துக்கும் கட்டிடக்கலை கட்டணத்துல குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்ட தொகையில என்ன வித்தியாசம், டிஃபரன்ஸ் கேட்கறான். அப்படியே இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாத்துக்க. ஓகேவா? அதாவது இந்த உள்துறை அலங்காரத்துக்கும் கட்டிட கலைஞருக்கும் இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னு பாரு. எஸ்டிமேட்டட் பை த ஃபேமிலி ஆன் இன்டீரியர் டெக்கரேஷன் அண்ட் ஆர்கிடெக்ட் ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? இந்த இன்டீரியருக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீஸுக்கும் உள்ள வித்தியாசம் கேட்கறான். அப்படியே நம்ம பாக்குறோம். ஓகேவா? இன்டீரியர் எங்க இருக்கு? 19 இன்டீரியர். ஆர்கிடெக்ட் ஃபீஸ் என்ன? 11. 19க்கும் 11க்கும் வித்தியாசம் என்னன்னு பாரு. இன்டீரியர் ஃபீஸ் 19. ஓகேவா? ஆர்கிடெக்ட் ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னோம்? 13 அப்படின்னு சொல்லியிருந்தோமா? ஆர்கிடெக்ட் ஃபீஸ் 11. ஓகேவா? இப்ப இந்த 11க்கும் 19க்கும் வித்தியாசம் 8%. எதுக்கு பார்க்க போறோம்? 1,20,000 பார்க்க போறோம். அவ்வளவுதான். 1,20,000க்கு 8% பார்த்தா ஆன்சர். 8 12 96. ஒரு 4 ஜீரோ போட்டுனா சரி, 2 ஜீரோ அடிச்சிரு. மீதி 8 12 96. 2 ஜீரோ போட்டுனா ஆன்சர் வந்துடும். இல்ல அப்படின்னா லாஸ்ட் டிஜிட் வச்சு இங்கேயே ஆன்சர் எடுக்கலாம். இங்க பாரு, 12னா நம்ம என்ன இதுல முடியும்னு சொல்லிருங்க. அப்படியே இதுல பாரு, 1,20,000. 1,20,000 இதுல 8% பாக்குறோம். 8 2 16. 6ல முடியும். இங்க 2 ஜீரோ அடிபட்டு மீதி 2 ஜீரோ இருக்கும். 600 முடிகிறது ஆன்சரா இருக்கும். 600 முடிகிறது டி ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. இதுலயே நீ எடுத்துடலாம். இல்ல நான் மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னாலும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? சரி, வித்தியாசம் அப்படின்னா நீங்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா டைரக்டா வித்தியாசம் பாரு. ஆர்கிடெக்ட் ஃபீஸ் நீ இதை கண்டுபிடிச்சு 2 வித்தியாசம் எல்லாம் பார்க்க வேணாம். டைரக்டா இன்டீரியருக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீஸுக்கும் உள்ள வித்தியாசம் 19 11. 2க்கும் வித்தியாசம் 8%. அந்த 1,20,000க்கு 8% பார்த்தா ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. ஒரு கடிகாரத்தின் கை 12 மணி நேரத்தில் எத்தனை முறை நேர்கோணத்தில் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஓகேவா? இந்த கடிகாரத்துல 12 மணி நேரத்துல எத்தனை முறை நிக்கும்னா 11 முறை நிக்கும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்துல எத்தனை முறை நிக்கும்னா 22 முறை நிக்கும். இது 12 மணி நேரத்துல, இது 24 மணி நேரத்துல. ஆனா இங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல 11ன்றது ஆப்ஷனா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆன்சர் கீழே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஆல் கரெக்ட், எது போடுறதுனால ரைட்னு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆன்சருக்கு எடுத்து கவர்மெண்ட் ஆன்சருக்கே உனக்கு தெரியும். ஓகேவா? நம்மளுக்கு ஒரு கடிகாரத்துல 12 மணி நேரத்துல எத்தனை முறை நேர்கோட்டில் இருக்குன்னு சொன்னாங்கன்னா ஆன்சர் 11 ஞாபகம் வச்சுக்கோங்க. 12 மணி நேரத்துலனா 11. 24 மணி நேரம் ஒரு நாளுன்னு கேட்டாங்கன்னா 22 முறை. ஓகேவா? சரி, அடுத்து 114வது கொஸ்டின். சரவணன் தன் தந்தை வாங்கிய துணியின் அளவு 3 மீட்டர் 3 அளவுல துணி வாங்கி இருந்துக்காரு. ஓகேவா? என்னென்ன அளவு? 2.75 2.25 1.25 எனில் அவர் வாங்கிய துணியின் மொத்த நீளம் என்ன? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்பாவுக்கு 3 பசங்க இருக்காங்க. ஒருத்தனுக்கு 2.25 வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தனுக்கு 2.5 வாங்கியிருக்கிறாரு, ஒருத்தனுக்கு 1.25 வாங்கியிருக்காரு. டோட்டலா எத்தனை மீட்டருங்க துணி வாங்கியிருப்பாங்கன்னு பார்க்க போறோம். இதை என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னா ஒரு சில பேரு இதையெல்லாம் தனியா கூட்டு 2 4 5, அடுத்து தனியா 3.25 கூட்டு, அடுத்து அரைய கூட்டு, அடுத்து 1/4 கூட்டு எல்லாம் கூட்டிட்டு இருப்பாங்க. கூட்டாத, வேஸ்ட். மைண்ட்ல பாரு. ஓகேவா? இப்படி போட்டான்னு வேஸ்ட். இன்னும் ஒரு சில பேர் அறிவா என்ன யோசிப்பாங்க அப்படின்னா ஒரே தினமா மாத்துன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. 4 2 8 8 3 11/4 2 2 4 4 1 5/2 இப்படி எல்லாம் போட்டனா விடிஞ்சிரும். ஓகேவா? இப்படி எல்லாம் போட வேணாம். மைண்ட்லயே பாரு. 2.25 மீட்டர், இங்க ஒரு 1.25 மீட்டர், 2.25 ஒரு காலை கூட்டு. ஓகேவா? இங்க 2.25 மீட்டர் இருக்கு, இங்க 1.25 மீட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் காலை கூட்டு. 2.25 ஒரு காலை கூட்டினா என்ன இருக்கும்? 3 இருக்கும். 3 ஒரு 1 என்ன இருக்கும்? 4 இருக்கும். அப்ப 2.25 1.25 4 மீட்டர் ஆச்சு. 4 மீட்டர் ஒரு 2.5 6.5 மீட்டர் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப ஆன்சர் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா 6.5 மீட்டர். டக்குன்னு ஆன்சர் போடதான் பார்க்கணும். இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு சிலது பிராக்டிக்கலா திங்க் பண்ணாலே போதும். ஓகேவா? இந்த மளிகை கடைக்காரங்க எல்லாம் பார்த்தேன்னு சம்ம எழுதி வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே டைரக்டாவே கூட்டுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 110 ரூபா, 124 ரூபா, 132 ரூபா அப்படியே கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அந்த மைண்ட் கால்குலேஷன் வந்தாலே போதும், வேற லெவல்ல போட்டுடலாம். சரி, அடுத்து போமா. இது 114வது கொஸ்டின். ஓகேவா? 6.5 மீட்டர் ஆன்சர். அடுத்து 115 ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. வருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் பயணித்தார். ஒரு புள்ளி வச்சுக்க. ஃபர்ஸ்ட் நான் டைரக்ஷன் இங்க குறிக்கிறேன். ஓகேவா? வடக்கு தெற்கு, இது மேற்கு, இங்க கிழக்கு. ஓகேவா? அருண் கிழக்கு நோக்கி 7 கிலோமீட்டர் போயிறான். கிழக்கு நோக்கி, வீடுதான் கிழக்கு, 7 கிலோமீட்டர் பயணித்தார். பின் இடதுபுறம் திரும்பி, இடதுபுறம்னா மேல இருக்குது. ஓகேவா? இடதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் பயணித்தார். அடுத்து அவர் இடதுபுறம் திரும்பி, மறுபடியும் இடதுபுறம் திரும்பி
7 கிலோமீட்டர் பயணித்தார். அவர் ஆரம்பித்த இடத்தில் இருந்து இங்கதான் ஆரம்பிச்சுங்க. ஆரம்பித்த இடத்துல இருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளார், இங்க என்ன டிஸ்டன்ஸோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கிட்டும் இருக்கும். ஓகேவா? அப்ப இங்கிட்ட 5 அப்படின்னா இங்க என்னதான் இருக்கும், 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டி ஆப்ஷன் 5 முடிஞ்சு. ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி பார்ப்போமா? 116வது கொஸ்டின். ஒரு அல்ஜிப்ரா கொடுத்திருக்கிறாங்க. 9 ஏ ஸ்கொயர் 9 ஏ ஸ்கொயர் பி ஹோல் பவர் ஸ்கொயர் என்ன அப்படின்னு கேட்கிறான். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கொயரை நான் உள்ள பெருக்கிறேன் அப்படின்னா இங்க நம்பர் ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கும், 9 ஸ்கொயர் 81 அப்படின்னு வந்திருக்கும். ஏ ஸ்கொயர் இன்டு ஸ்கொயர் என்னன்னு இருக்கும், ஏ பவர் 4 வந்திருக்கும். இங்க பி ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கும். இங்க லெட்டர் மட்டும் பாரு, ஏ ஸ்கொயர் ஏ பவர் 4 பி ஸ்கொயர் எங்க இருக்குது, ஏ பவர் 4 பி ஸ்கொயர், ஏ பவர் 4 பி ஸ்கொயர். இங்க ஏ பவர் 4 கிடையாது, இங்க ஏ பவர் 4 கிடையாது. அப்ப மீதி இந்த 2 ஆப்ஷன் தான். இங்க என்ன இருக்குது, 3 கியூப் இருக்கு, இங்க 3 பவர் 4 இருக்கு. 3 கியூப்ன்றது 27, 3 கியூப்ன்றது 27. 3 பவர் 4 3 பவர் 4 தான் என்னன்னு பார்த்தோம்னா 81. அதாவது 3 ஸ்கொயர் இன்டு 3 ஸ்கொயர் தான் 81. அதான் 3 பவர் 4ன்னு சொல்லியிருக்காங்க. 9 இன்டு 9 81. அப்ப இந்த 81 என்ன எழுதிருக்காங்கன்னா 3 பவர் 4 அப்படின்னு எழுதிருக்காங்க. 3 பவர் 4 ஏ பவர் 4 பி ஸ்கொயர். ஆன்சர் அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி ஆப்ஷன். 116வது கேள்விக்கான ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி போலாமா? இது 116. அடுத்து 117. இது 117வது கேள்வி. கவர்மெண்ட் ஆன்சர் கீ சரியா தான் கொடுத்துருக்காங்க. அதான் ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க, இதுதான் ஆன்சர்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 4 ஆப்ஷனுமே வராது. நீ யூடியூப்ல நிறைய இதெல்லாம் சர்ச் பண்ணி பாரு, ஆன்சர் டயக்ராம் வந்து அவங்க மதிப்பு இருப்பாங்களே தவிர ஆன்சர் இதுல போட முடியாது. ஆனா வந்து ஆன்சர் வந்து ஒரு யூகத்தின் அடிப்படையில மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 4 டயக்ராம் போட்டு பாக்குறேன், ஆன்சர் செக் பண்ணிடலாம். ஓகேவா? அவங்க ஆன்சர் சொன்னது கவர்மெண்ட் கீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பி ஆப்ஷனா ஆன்சரா சொல்லியிருப்பாங்க. பியும் வராது, செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இதை மாத்தவே இல்லை, ஆல் கரெக்டும் கொடுக்கல, இல்ல 2 ஆப்ஷன் பி இல்ல சி இந்த மாதிரியும் கொடுக்கல அவங்க. ஓகேவா? சரி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாமா? ஏ இன்டு பி என்றால் ஏ என்பவர் பி இன் சகோதரர், ஏ பிளஸ் பி என்றால் ஏ என்பவர் பி இன் தந்தை. அப்படியானால் எம் என்பவர் என்னின் சகோதரனின் மகன் என்பது. அவன் என்ன கேட்கறான் அப்படின்னா எம் என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையனா இருக்கணும். அது எது அப்படின்னு கேள்வி கேட்கிறான். டயக்ராம் வரையறோம். ஃபர்ஸ்ட் n பிளஸ் எம் இன்டு கே வரிசையாவே பாத்துக்க. n பிளஸ் எம் ஃபர்ஸ்ட் என்னன்னு பாரு. பிளஸ்ன்றது இங்கயா n பிளஸ் எம். n என்பவர் m இன் தந்தை, n என்பவர் m இன் தந்தை அப்படின்னு சொல்றான். m யாருன்னு சொன்னானா, ஆணு பெண்ணு எதுவும் சொன்னானா, சொல்ல கிடையாது. ஓகேவா? இங்க என்ன சொல்லிருப்பாங்கன்னா m என்பவர் என்னுடைய சகோதரருடைய பையன் சொல்றான். இங்கேயே கொஸ்டின் முடிஞ்சு. இங்க m என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையன். இங்க எம்ன்றவன் ஆனா பெண்ணான்னு சொல்லவே கிடையாது. சொல்லாம இவனை கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. இந்த இடத்துல வராதுன்னு சொல்லிடலாம். உனக்கு கொஸ்டின் நான் முழுசா போட்டு காமிக்கிறேன். அடுத்த எதுவும் பாரு. அடுத்து இங்க n பிளஸ் m தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? n என்பவர் இங்க a பிளஸ் b இடத்துல n பிளஸ் m கொடுத்துறேன். ஓகேவா? இங்க n என்பவர் m இன் தந்தை என்ன. அடுத்து இங்க எடுக்கிறேன் m இன்டு k எடுக்கிறேன். ஓகேவா? சரி, இங்க சொல்லிருக்கேன் m என்பவர் இங்க m இன்டு k என்ற இடத்துல இங்க m இன்டு k. ஓகேவா? m என்பவர் k இன் சகோதரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? m என்பவர் k இன் சகோதரர்னு சொல்லியிருக்காங்க. k யோட சகோதரர் m. அவன் கேள்வி என்ன கேட்கிறான், m என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையன் அப்படின்னு சொல்றான். இங்க என்னுக்கு சகோதரனே கொடுக்கல, என்னின் சகோதரனுடைய பையன் தான் m அப்படின்னு சொல்றான். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரல, ஆன்சரை விட்டுறலாம். அடுத்து 2வது ஆப்ஷன் பாரு. 2வது தான் ஆன்சர் கீழே அவங்க கொடுத்தது. டயக்ராம் ஃபுல்லாவே வரைவோம், பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. n இன்டு கே ஃபர்ஸ்ட் n இன்டு கே n இன்டு கே. n என்பவர் k இன் சகோதரர், n என்பவர் k உடைய சகோதரர் எழுதியாச்சு. n என்பவர் k உடைய சகோதரர். அடுத்து என்ன பார்க்கணும், k பிளஸ் m. k பிளஸ் m. k பிளஸ் m என்ன அர்த்தம், k என்பவர் m இன் தந்தை. k என்பவர் m உடைய தந்தை தான் k அப்படின்னு சொல்றாங்க. k பிளஸ் m. ஓகேவா? k பிளஸ் m அப்படின்னா k என்பவர் m இன் தந்தை. k என்பவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா m உடைய தந்தைன்னு சொல்றான். ஆனா m பத்தி ஆனா பெண்ணான்னு சொல்லவே இல்லை. இங்க வந்து கரெக்டா வருது. ஆனா m என்பவர் m என்பவர் யார் அப்படின்னா என்னுடைய சகோதரனுடைய பையன் அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் பையனா பொண்ணா எது வேணாலும் இருக்கலாம்.
ஆனா இந்த இடத்துல சொல்ல முடியாது, பையன்னு சொல்ல முடியாது, பொண்ணுன்னு சொல்ல முடியாது. அதனால இதை வந்து ஒரு கான்ட்ரவர்சி கொஸ்டின் தான். யூகத்தின் அடிப்படையில மீதி இருக்கிற நாளையை வச்சு வேணாலும் நீ சொல்லலாம், இதுல இதுதான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி வேணா சொல்லலாமே தவிர அக்யூரேட்டா அதுதான் ஆன்சர்னு போட முடியாது. ஆனா கவர்மெண்ட் ஆன்சருக்கு பி ஆப்ஷன். ஓகேவா, எம் என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையன், பையனாவும் இருக்கலாம் பொண்ணாவும் இருக்கலாம்ன்றதான் ஆன்சரா இருக்கும். சரி, அடுத்து சி ஆப்ஷன் வருதான்னு செக் பண்ணலாம். ஓகேவா, எம் இன்டு கே, எம் இன்டு கே, எம் என்பவர் கே இன் சகோதரர், எம் என்பவர் கே உடைய சகோதரர். அடுத்து கே பிளஸ் என், கே பிளஸ் என், கே என்பவர் என்னின் தந்தை, கே என்பவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றான். இங்க எம் என்பவர் என்னுடைய சகோதரனுடைய மகனா, எம் என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையனா இருக்கிறான், மேல இருக்கிறாங்க, அப்பா ஸ்தானத்துல இருக்கிறாங்க, அப்பாவுடைய சகோதரன் சொல்றாங்க, இங்க வராது. ஓகேவா, அடுத்து இந்த ஆப்ஷன் இல்ல, சி ஆப்ஷன் லிமிட் ஆயிடுச்சு. இங்க டி ஆப்ஷன் கே இன்டு எம். ஓகேவா, கே இன்டு எம், கே என்பவர் எம் இன் சகோதரர், கே என்பவர் எம் உடைய சகோதரர். அடுத்து எம் பிளஸ் என், எம் பிளஸ் என், எம் என்பவர் என்னின் தந்தை, எம் என்பவர் என்னுடைய தந்தை அப்படின்னு சொல்றான். இதையும் செக் பண்ணு, எம் என்பவர் என்னின் எம் என்பவர் என்னுடைய சகோதரனுடைய பையன் வருவாரா, எம் என்பவர் என்னுடைய அப்பான்னு சொல்றாங்க, அப்ப இதுவும் வராது. அப்ப டி கேன்சல், சியும் கேன்சல் ஆயிரும், இதுவும் கேன்சல் ஆயிரும். இதுதான் பையன் அல்லது பொண்ணுன்ற மாதிரி ஆன்சர் சொல்றதுனால யூகத்தின் அடிப்படையில மூணுக்கும் இருக்கிறதுல பெஸ்ட். இப்ப 4 கொஸ்டின் இருக்கு, 4ல ஏதோ ஒண்ணு நீ குடிச்சுதான் ஆகணும். அங்க போய் ஆர்குமெண்ட் பண்ண முடியாதுல ஸ்டாஃப் கிட்ட, இது கொஸ்டின் தப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியுமா? இது அகாடமிக்கா இருந்தா சார் இது தப்பா கொடுத்துருக்கீங்க கரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அது இன்ஸ்டியூட், அங்க போய் நம்ம போய் எக்ஸாம்ல உட்காந்துருக்கோம், கவர்மெண்ட் எக்ஸாம்ல உட்காந்துருக்கோம், அப்ப போய் நம்ம கரெக்ஷன் அவங்க கிட்ட கேட்க முடியாது. அப்ப நம்ம ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ணும்போது இந்த 4ல இது கன்ஃபார்மா வராது, இது பையன் அல்லது பொண்ணா வரலான்றனால இதை சூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட்டும் ஆன்சருக்கு இதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, சரி 117வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். அடுத்த கேள்வி போவோம், 118. சேம் இந்த கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கு வந்து தப்பா தான் கொடுத்திருந்தாங்க. ஓகேவா, கவர்மெண்ட் ஆன்சருக்கு தப்பா இருக்கும். பின்வரும் வரைபடங்களில் இலை, விதை மற்றும் வேர் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை காண்க. இலை தனி, விதை தனி, வேர் தனி, அப்படியே தனித்தனியா இலை, விதை, வேர் அப்படின்ற ஆன்சரை சியை குறிச்சிடலாம். ஓகேவா, இன்னொன்னு ஒரு சில பேர் இதை போட்டு ஆர்குமெண்ட் பண்ணி கேட்டனால அவன் என்ன ஆன்சருக்கு சொல்லியிருக்கானா சி அல்லது டி அப்படின்னு கொடுத்துருப்பான். சியும் இருக்கலாம் டியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். எப்படி சார் டி வரும் அப்படின்னா, ஒரு சில பேரு இந்த வெதன் இருக்குல்ல, இலைய கூட மக்க வச்சு அதுல இருந்து வரும், வேரையும் மக்க வச்சு அதுல இருந்து வரும், அதுவும் வேறு தான். வேரும் இலையும் விதை அப்படின்னு சொல்றாங்க, வேரும் இலையும் விதை அப்படின்ற மாதிரி டயக்ராம் போட்டுருக்காங்க. அதனால ஆர்குமெண்ட் பண்ணி வாங்கிட்டாங்க, சி அல்லது டின்றது ஆன்சரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆன்சர் கீழே சி அல்லது டி. ஓகேவா, நம்ம ஆன்சர் நார்மலா நோட் பண்ணா எல்லாம் இதுதான் நோட் பண்ணியிருப்பாங்க, ஒரு 90% பேர் இதுதான் நோட் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து பார்க்கலாம். அடுத்து 119வது கொஸ்டின். 119வது கொஸ்டின்ல ஒண்ணுமே இருக்காது, அப்படியே போட்டுடலாம். ஒரு சமபாகம கோணத்தின் சுற்றளவு 129. சுற்றளவுனா ஃபர்ஸ்ட் 3 பக்கத்தையும் கூட்டினாதான் சுற்றளவு. இது ஏ, இது ஏ, இது ஏ, அப்ப 3a = 129. 3 அடி 4 3 12 1 3 3. அதன் பக்க அளவு என்னன்னு கேக்குறான், ஏ என்னன்னு கேக்குறான். ஏ என்ன 43 ஆன்சர். அப்ப ஆன்சர் என்னன்னா பி. அவ்வளவுதான். சமபக்கத்தின் முக்கோணத்தின் சுற்றளவு ஃபார்மா தெரிஞ்சா போதும். சுற்றளவுன்றது கூட்டி சொல்றது. 3a = 129. ஏ என்ன அப்படின்னு சொன்னா போதும். ஓகேவா, சரி அடுத்து இது 119வது கேள்வி. அடுத்து 120. ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண், அவரது மனைவி, அவரது 3 மகன்கள், அவரது மனைவிகள் மற்றும் ஒரு குடும்பத்தினர், ஒவ்வொரு மகனுக்கும் குடும்பத்துல 3 குழந்தைகள் உள்ளனர். குடும்பத்தில் எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். ஓகேவா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படியே போவான். ஒரு குடும்பத்துல ஆண், அவரது மனைவி. ஓகேவா, ஒரு ஆண், அவரது மனைவி, இது ஆண் மனைவி அப்படின்னு இருக்காங்க. அவரது 3 மகன்கள், அவருக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, 3 மகன்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகேவா, அவருக்கு 3 மகன்கள் இருக்கிறாங்க. அவரது 3 மகன்கள், அவர்களின் மனைவிகள். அப்ப ஒவ்வொருத்தனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகேவா, கல்யாணம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஆயிடுச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. 3 பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, மனைவிகள் இருக்காங்க. ஒவ்வொரு மகனுக்கும் குடும்பத்துல 3 குழந்தைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு பேருக்கும் எத்தனை குழந்தைங்க இருக்கு, 3 குழந்தைங்க இருக்கு. இப்ப குடும்பத்துல எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. நார்மலா பாரு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒரு 3 குழந்தை, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 5. இதுலயும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் 3 குழந்தை, 5. இங்கேயும் 5, அப்ப 3 5 15. இங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரு, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 17 பேர் இருக்காங்க. அப்ப குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 17 பேர் இருப்பாங்க. அவ்வளவுதான். ஓகேவா, சரி இது எத்தனாவது கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா
20வது கேள்வி. 120வது கேள்விக்கான ஆன்சர் 17. ஓகேவா? சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது சார்ட். ஓகேவா? 121வது கேள்வி சார்ட் நம்ம பார்க்க போறோம். கீழ்கண்ட வரைபடம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட தேர்வுகள் விண்ணப்பித்த மாணவர்களின் எண்ணிக்கை, இவர் விண்ணப்பித்த மாணவரோட எண்ணிக்கை கொடுத்துறாங்க. வருடம், இதெல்லாம் வருடம். சார்ட், இந்த சார்ட்டும் ஒண்ணுதான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? வருடம் கொடுத்துருக்காங்க, இங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. சேம் அதே தான். வருடத்துல என்னென்னு மென்ஷன் பண்றாங்க. அப்ளைடுனா விண்ணப்பித்தவர், அப்ளைடுனா எழுதியவர், பாஸ்டுனா தேர்ச்சி பெற்றவர். ஓகேவா? சேம் அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. இங்க விண்ணப்பித்தவர் இது வருடம். ஒவ்வொரு வருஷமும் 1994, 95, 96, 97, 98. இது விண்ணப்பித்தவங்க, எழுதியவர்கள், தேர்ச்சி பெற்றவர்கள் 3 பேர் இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு டயக்ராம் ஃபாலோ பண்ணா போதும். இந்த டயக்ராம நீ கவுண்ட் பண்ணணும். இங்க அவனை எழுதியே கொடுத்துட்டான். இதை வச்சு நீ ஆன்சர் சொல்ல போற. ஓகேவா? சரி, பாப்போம். மொத்தம் எத்தனை கேள்வி எடுத்துருக்கான்? 3 வினாவிற்கு 121 123 வரை இந்த கேள்விதான். ஃபர்ஸ்ட், தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராய சராசரி சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கான். தேர்ச்சி பெறாத மாணவர்களின் தோராயமான சராசரி சதவீதம் என்ன? தேர்ச்சி பெறாதவன் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? சரி, மொத்தம் தேர்ச்சி பெறாதவங்க தோராய சராசரி சதவீதம் கேட்கிறான். அப்பனா சதவீதத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, மொத்தம் மேல தேர்ச்சி பெறாதவன், அதாவது தோல்வி அடைஞ்சவன் எத்தனை பேருக்கு தோல்வி அடைஞ்சவன் இன்ட்டு சதவீதம். சராசரின்னு கேட்டிருக்காங்களா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 5 பேரா? தோராயமா சராசரி சதவீதம் கேட்டிருக்கான். சராசரிங்கிறது நீ இங்கேயும் சராசரி பார்ப்போம், இங்கேயும் சராசரி பார்ப்போம். 5 கேன்சல் ஆச்சா? தேவையில்லை. சராசரியே நீ பார்க்க தேவையில்லை. டேரக்டா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேர் இருக்காங்க, இன்ட்டு 100 பார்த்தா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்ப தோராயமா தான் கேட்கறாங்க. அப்ராக்சிமேட்டா ரவுண்ட் பண்ணி நீ கரெக்டா பார்க்கணும்னு இல்ல, ரவுண்ட் பண்ணி சொன்னா போதும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தா போதும்? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கீழே பார்க்கணும். மேல தோல்வி அடைஞ்சவங்க எத்தனை பேருன்னு சொல்லணும். இன்ட்டு 100ன்னு சொல்லணும்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? எழுதியவர்கள் தான் பார்க்கணும். விண்ணப்பித்தவர்கள் தேவை கிடையாது. எழுதியவங்க எத்தனை பேர் ஃபெயில் அப்படின்னு தான் பார்க்கணும். எழுதியவர்கள் எத்தனை பேருன்னு பார்க்கலாமா? இது நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்பரா, ரவுண்டா இதெல்லாம் கூட்டு 200ன்னு வச்சுக்கோ. இது 206ன்றது 200, 202ன்றது 200, 200ன்னு வச்சுக்கோ. இங்க 198ன்றத அப்படி வச்சுக்கோ. ஓகேவா? 200, 400, 600, 800. இங்கே 200னே வையே, 1000 வந்துடும். இங்க 1000க்கு 2 கம்மியா இருக்குதா? இதுல இருந்து ஒரு 2 எடுத்துரு, முடிஞ்சு 1000 ரவுண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 6, இங்க ஒரு 2, 8. அவ்வளவுதான். இது மொத்தமா கூட்டினா என்னன்னு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1008 அப்படின்னு இருக்குது. முடிஞ்சு. இங்கே ரவுண்ட் பண்ணிடணும். இதெல்லாம் போட்டு சைட்ல எல்லாம் எழுதிட்டு கூட்டிட்டு எல்லாம் இருக்க கூடாது. இங்கே கூட்டிடு 1008. அடுத்து தோல்வி அடைஞ்சவர்கள் எத்தனை பேருன்னு கேட்கிறாங்க. இங்க மொத்தம் 198ல 120 பேர் பாஸ் ஆனவன், ஃபெயில் ஆனவன் எத்தனை பேர் அப்படின்னு பாக்கணும். 198ல 20 போச்சுன்னா 78 அப்படின்னு இருக்கும். இங்க 200ல 115 போச்சு அப்படின்னா மீதி எவ்வளவு இருக்கும்னா 85 அப்படின்னு இருக்கும். அடுத்து 202ல 20 போச்சு அப்படின்னா 82 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இங்க 202ல 122 போச்சுன்னா 80. இங்க 206ல 120 போச்சுன்னா இங்கேயும் 80 அப்படின்னு இருக்கும். இதை கூட்டு 1 8 8 2 24 3 4 8 இருக்கு, 320ன்னு வந்துடும். 4 8 320. இங்க ஒரு 78. அப்ப எவ்வளவு வந்துடும்? 398 அப்படின்னு இருக்கும். இப்ப நான் நம்பர் அப்படியே அக்யூரேட்டா பார்க்கலாமா? 398 398 400 405 இருக்குது. அப்ப டோட்டலா மேல கூட்டினா அப்படின்னா 405 இன்ட்டு 100ன்னு எழுத போறோம். அவ்வளவுதான், சுருக்குனா ஆன்சர். இதை மட்டும் கால்குலேஷன், இந்த சமூகம் இதை மாதிரி ஒரு சில சமம் மட்டும் விட்டுருவான், டைம் இழுக்கிட்டுரும் அப்படின்றதுக்காக ஒரு சில சமம் கொடுக்கலாம். ஓகேவா? இப்ப 405 1008 இன்ட்டு 100 எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, இந்த 1008 அவன் தோராயமா தானே கேட்கிறான். நீ 1000 வச்சுக்கோ. தோராயமா கேட்டா 1000 வச்சுக்கோ. 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆயிரும். கீழே 10 இருந்துச்சுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வை, 40.5 அப்படின்னு இருக்கும். அவ்வளவுதான். அப்ப 40.5 சம்திங்ல என்ன ஆன்சர் இருக்குன்னு பாரு. 47, 59, 35, 41. நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? 40.5ன்னு வச்சு. அப்ப 40.5க்கு பக்கத்துல என்ன இருக்குது? ஏன்னா நம்ம தோராயமா தான் அடிச்சிருக்கோம். 40.5க்கு பக்கத்துல என்ன இருக்குது? 41 இருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னு சொல்லிடலாம். 121வது கொஸ்டின் ஆன்சர் 41. அவ்வளவுதான், முடிஞ்சு. ஓகேவா? 121வது கொஸ்டின் ஆன்சர் 41. அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்த கேள்வி, தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது அப்படின்னு கேட்கிறான். தேர்வுக்கு வராத மாணவர்களின் அதிகபட்சமாக இருக்கும் ஆண்டு எது? ஒரு டைம் எழுத தேவையில்ல. நான் உனக்கு ஒரு கொஸ்டின் எழுதுறேன், நீ ஒரே தடவை எழுதி வச்சா போதும். இங்க எவ்வளவு இருக்குது? 78ன்னு பார்த்தோம். இங்க என்ன இருந்துச்சு? 85ன்னு பார்த்தோம். இங்க 82ன்னு பார்த்தோம். இந்த இடத்துல என்ன இருக்குது? 80. இங்கேயும் 80. இதுல தேர்வுக்கு இதுதான் சாரி, இது தோல்வி அடைந்தவர்கள். ஓகேவா? தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கையா?
தேர்வுக்கு வராத மாணவர்கள் கேட்கல, இது நான் தோல்வி அடைஞ்சவர் சொல்றேன். இங்கதான் விண்ணப்பித்தவர், இங்க தேர்வு எழுதியவர். தேர்வுக்கு வராதவர்னா 202 பேர் விண்ணப்பிச்சு இங்க 198 பேர் தான் வந்திருக்கான். அப்ப மொத்தம் எத்தனை பேரு? 4 பேர் எக்ஸாமுக்கு வரல. இந்த எண்ணிக்கை கேட்கிறான். அப்ளை பண்ணவன்ல இருந்து எழுதினவன் வராதவன் எத்தனை பேரு அப்படின்னு கேட்கிறான். தேர்வுக்கு வராத மாணவர்களின் எண்ணிக்கை அதிகபட்சமா எந்த ஆண்டுல இருக்கு அப்படின்னு கேட்கிறான். நம்ம இதை பார்க்கணும். அப்ளை பண்ணவன் எழுதினவன்ல பாரு, 204 இங்க 200, அப்ப மொத்தம் எத்தனை? இங்கேயும் 4. 210 இங்க 2, அப்ப இங்க 8 பேர் வரல. இங்க 208 இங்க 2, இங்க 6. 212 இங்க 6, இங்கேயும் 6. அப்ப எந்த ஆண்டு அதிக பேர் வந்து அப்ளை பண்ணிட்டு எழுதாம இருக்கான்? 1996 தான் அதிக பேர் எழுதாம இருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா அவன் ஆண்டு தான் கேட்கிறான். கீழ்காணும் வருடங்களில் தேர்வுக்கு வராத மாணவர்களின் அதிகபட்ச எண்ணிக்கை எது அப்படின்னு கேட்டா 1996 ஆன்சரா மாத்திக்கலாம். அப்ப 122வது கொஸ்டின் ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன். ஓகேவா? சரி, இது 122. அடுத்து, கீழ்காணும் எந்த ஆண்டுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களின் சிறந்த கல்விசார் வெளிப்பாடு காணப்படுகிறது? எந்த ஆண்டுல அதிகமான பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் பாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சாதான் அப்ராக்சிமேட்டா கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எழுதுனவன், இது தேர்ச்சி பெற்றான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான்? ஃபர்ஸ்ட் அது நல்லா பாத்துக்கோ. தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் சிறந்த வெளிப்பாடு எது அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அப்ளை பண்ணவன்? இங்க ஃபர்ஸ்ட் 198 பேர் இருக்காங்க. 198 பேர்த்துல 120 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு பாக்கணும். ஓகேவா? 198ல 120 எத்தனை பர்சன்டேஜ்? 198ன்றது என்னன்னு வச்சுக்கலாம், 200 அப்ராக்சிமேட்டாவே வெய்யி. 2 0 கேன்சல் ஆயிரும். 2 அடிச்சா 60. அப்ப இது எத்தனை பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா 60%. அடுத்து மேல பாக்கலாமா? அப்பியர் பண்ணவன் எத்தனை பேரு? 200 பேர் இருக்கான். அதுல தேர்ச்சி பெற்றவன் எத்தனை பேரு? 115 பேரு. இது எத்தனை சதவீதம்? 2 0 கேன்சல் ஆயிரும். 2 அடிச்சு பாரு, 115, 5 2 10, ரிமைனிங் 1, 7 2 14, 5 2 10. இது எத்தனை பர்சன்டேஜ்? 57.5% இருக்குது. சேம் இதையும் அதே மாதிரி எடு. நம்ம 202 என்னன்னா வைக்க போறோம்? 200 வச்சுக்க போற. 200ல 120 எத்தனை பர்சன்டேஜ்? இங்க 200 தான் வச்சோம். 120 எத்தனை பர்சன்டேஜ் வந்துச்சு? 60% தான் வந்துச்சு. இங்க 202ல 122 எத்தனை சதவீதம் பாக்குறோம். 202ல 102 எத்தனை சதவீதம்? 200 வச்சுக்கிட்டா 2 0 கேன்சல், 2 அடிச்சா 51 தான் இருக்கும். இது 51%. அங்க 206ல 126 எத்தனை சதவீதம்? 0ன்னு வச்சுக்கோ. 2 0 கேன்சல், 2 அடிச்சா 6 2 12, 1 2. அப்ப இங்க என்ன இருக்கும்? 61% இருக்கும். ஓகேவா? 206 200ல 126 எத்தனை சதவீதம்? அவ்வளவுதான். 2 0 கேன்சல், 2 அடிச்சா 6 2 12, 1 2. சரி, 6 63 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? இப்ப இதுல எந்த சதவீதம் அதிகமா சிறந்த வெளிப்பாடை வெளிப்படுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா 63. அப்ப வருஷம் என்ன? 1998 இருக்கும். அவ்வளவுதான். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா போட்டு நீ ஆன்சர் எடுத்துரு. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 1998 டி ஆப்ஷன். 123வது கேள்விக்கான ஆன்சர் டி ஆப்ஷன் வந்துருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து 124வது கொஸ்டின். 124வது கொஸ்டின். சாருவை விட ஹரிஸ் உயரமானவன். சாருவை விட யார் உயரமானவன் சொல்றான்? ஹரிஷ். சாருவை விட ஹரிஷ் வந்து உயரமானவன், ஆனால் ராஜுவை விட குள்ளமானவன். அதாவது சாருவை விட ஹரி உயரமானவன், ஆனா இந்த ஹரியை தான் சொல்றான். சாருவை விட ஹரி உயரமா இருக்கான், ஆனா ராஜுவை விட குள்ளமா இருக்கான் அப்படின்னு சொல்றான். ராஜுவை விட ஹரி குள்ளமா இருக்கான், அது சொல்லாம சொல்றாங்க. சாருவை விட ஹரிஷ் உயரமானவன், ஆனா ராஜுவை விட கம்மி ஹரிஷ். ஓகேவா? அடுத்து, சாருவும் திலீப்பும் சமமான உயரத்தில் உள்ளனர். சாருவும் திலீப்பும், இது நம்ம ஆல்ரெடியே வந்து கிரைம்ல ஒண்ணு போட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேவா? சாருவும் திலீப்பும் சமமான உயரத்துல இருக்காங்க. ஆனால் அசோகை விட உயரமானவர்கள். சமமான உயரத்துல இருந்தாலும் யாரோட உயரம் சொல்றாங்க? அசோகை விட 2 பேரும் உயரம்னு சொல்றாங்க. இப்ப திலீப் குறித்த கூற்றுல எது சரி? திலீப் எங்க இருக்கான்? இந்த இதுல இருக்கான். திலீப்ல எது சரி அப்படின்னு சொல்றான். திலீப்பும் ஹரிஷும் சம உயரம் உடையவர்கள். யார் யார் சம உயரம்? சாருவும் திலீப்பும் தான் சம உயரம். அப்ப திலீப்பும் ஹரிஷும் சொன்னா தப்பு. இங்க திலீப் ஹரிஷை விட குள்ளமானவன், ஹரிஷை விட திலீப் குள்ளமானவன் சரியாதான் இருக்கு. ஓகேவா? அவன் சரிதான் கேட்கிறான். எந்த கூற்று சரியானது? பி ஆப்ஷன் சரியா இருக்கு. மீதி 2 செக் பண்ணிடலாம். திலீப் சாருவை விட குள்ளமானவன். திலீப் வந்து சாருவை விட குள்ளன்னு சொல்றான், ஆனா சாருவும் திலீப்பும் சம உயரம், அதனால இதுவும் தப்பு. ஓகேவா? திலீப் ராஜுவை விட உயரமானவன், ராஜுவை விட திலீப் குறைவு, அதனால இது தப்பு. அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி ஆப்ஷன். ஓகேவா? ஆன்சர் பி ஆப்ஷன்ல வந்துடும். செக் பண்ணிக்கோ. அடுத்த கேள்வி பார்ப்போமா? ஒரு கடைக்காரர் ஒரு நாற்காலியை 325 என்ற விலைக்கு வாங்கி 325க்கு வாங்கி 350க்கு விற்பனை செஞ்சா
லாபம் எவ்வளவு அப்படின்னு கேக்குறான். லாபம் எவ்வளவு? 25 ரூபா லாபம் வரும். எத்தனைக்கு? 325. வாங்கிய விலை இன்ட்டு 100. அதாவது லாபம் டிவைடட் பை வாங்கிய விலை இன்ட்டு 100 தான் லாப சதவீதம். ஓகேவா? இப்ப அடிக்கலாமா? 5 அடிச்சு பாரு. ஓரஞ்சு 5, இங்க 5 25, இங்க ஆரஞ்சு 30, 5 25, மறுபடியும் 5 அடி 13 65. இப்ப மீதி என்ன இருக்குது? 100 பை 13 அப்படின்னு இருக்குதா? 13 அடி 13 7 91, மீதி 9 பை 13 அப்படின்னு இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 7 9 பை 13. ஆன்சர் 7 9 பை 13 அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சரி, அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா டி ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் டி. 125வது கொஸ்டினுக்கான ஆன்சர் டி ஆப்ஷன். அடுத்து, மற்ற 3 பதிவுகளிலிருந்து வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்றாங்க. குரூப்ல வித்தியாசமான ஒண்ணு. 3 4 5 9. இது ஆன்சர் ஆனா நார்மலா ஏதாவது சொல்லலாம் அப்படின்னா 4 சொல்லலாம். 3 5 9 ஆட் நம்பர். அப்ப 4 வித்தியாசமானது அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஆனா கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பி அல்லது டி அப்படின்னு கொடுத்தாங்க. பி அல்லது டி. ஏன் வந்து 9 எந்த கணக்குல சேர்த்தாங்கன்னு எனக்கும் தெரியல. தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணு. ஓகேவா? ஆனா 4 வந்து 9 வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். 4 9 பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வரும். ஏன் அதுக்கு மீதி இது ரெண்டும் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லி 4 9 சொல்றேன்னா, ஏன் இது ரெண்டையும் கூட எடுக்கலாமே? 3 5 எடுக்கலாமே. 3 5 எதுல இருக்கு? பிரைம் நம்பர்ல இருக்குல்ல, பாயிண்ட்ல இருக்குல்ல. அப்ப அதுவும் வித்தியாசமான இருக்குன்னு 1 3 கொடுக்க வேண்டியதானே? இல்லைன்னா ஆல் கரெக்ட் கொடுக்க வேண்டியதானே? ஏன் அப்படின்னா பிடி இல்லாம மீதி இருக்கிறவங்க குடிச்சானா அது தப்பா போயிடும். அதுக்காக சொல்றேன். ஓகேவா? கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்னன்னா பி அல்லது டி. ஒன்னு ஈவன் நம்பர் இல்லைன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வச்சு ஆன்சர் சொல்லியிருக்கான். நீ நோட் பண்ணிக்கோ. இந்த கொஸ்டின் ஆன்சர். அடுத்து 127. 108 ஒரு முழு வர்க்க எண், ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்றான். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் 108 பர்ஃபெக்ட் ஸ்கொயரா? 10 ஸ்கொயர் 100, 11 ஸ்கொயர் 121. 108ன்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது, தப்பு. ஒரு கனசதுரத்துக்கு 6 பக்கம் இருக்கும். பர்ஃபெக்ட் கியூப் அதுக்கு எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். அது சரிதான். அப்ப வாக்கியம் 2 மட்டும் சரி. வாக்கியம் 2 மட்டும் சரி அப்படின்னு இருக்கும். 127வது கொஸ்டின் ஆன்சர் பி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி 128. ஏபிசிடி 5 நபர்கள் வெவ்வேறு நிலையில் பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் இபி மற்றும் ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் யாரை விடனா, இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் காமிக்கிறேன். ஓகேவா? மேல ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இங்கிலீஷ் லைட்டா பார்த்தா தான் உன்னால அக்யூரேட்டா சொல்ல முடியும். இல்ல அப்படின்னா ஒரு டவுட்ல தான் இருப்ப. சி என்பவர் இபி ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார்கள். சி என்பவர் இபி ஏவை விட அதிக பணம் வைத்திருக்கிறார்கள் எனில் யார் ஒருவர் 5 நபர்களில் அதிக பணம் வைத்திருப்பார்? இன்னும் ஒருத்தனை சொல்லவே இல்லை. யார? டிய சொல்லவே இல்லை. அவன் மேல இருப்பானா கீழே இருப்பானான்னு சொல்லல. நான் அப்படியே ஒரு வேளை தமிழ் டிரான்ஸ்லேஷன் தப்பா இருந்தாலும் இங்கிலீஷ் இருக்குதான்னு பாக்குறேன். ஏன் அப்படின்னா எல்லா கொஸ்டினுமே நார்த் சைட்ல இருந்தா எடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தான் விடுவாங்க. நம்ம மக்கள் எல்லாம் தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் டிஎன்பிசிலையும் சரி பிசிலையும் சரி ஏதாவது ஒரு சில கொஸ்டின் தப்பாவே வந்துட்டே இருக்குது. அது மாதிரி தப்பா வந்தா அவனே சொல்லியிருப்பான். ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொஸ்டின் பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல முதல்ல இருக்கிறதான் நான் எடுத்துக்குவேன், இங்கிலீஷ் தான் எடுத்துக்குவேன், தமிழ் எடுத்துக்க மாட்டேன், எது 2ல ரைட்டா இருக்கோ அதை எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி இருப்பான். ஓகேவா? இது தப்பா இருந்துச்சுன்னா நீங்க இங்கிலீஷ் இருக்கிறதா பாருங்க. மேல என்ன சொல்லியிருக்கான்? எம்எம் ஏபிசிடி 5 பேர் 5 டிஃபரெண்ட் ஆஃப் மணி வாங்குறான்னு சொல்றான். சி ஹேஸ் மோர் தென் மணி ஒன்லி இபிஏ. சி வந்து இபிஏவை விட மட்டும் அதிகம், அதாவது இபிஏக்கு மட்டும்தான் அதிகம் அப்படின்னு சொல்றான். டியும் சேர்த்து டிக்கும் மேலையும் சி இருக்கான்னு சொல்லல. அப்ப டி எங்க இருப்பான் அப்படின்னா மேல இருப்பான். அவ்வளவுதான். சிக்கு ஈக்குவலாவும் இல்லைன்னு சொல்லல. ஓகேவா? ஏன் அப்படின்னா சி ஹேஸ் மோர் தேன் ஒன்லி இபிஏ. சி வந்து எதுக்கு அதிகமா இருக்கானா இபிஏக்கு மட்டும்தான் அதிகம் அப்படின்னு சொல்றான். ஓகேவா? நீ சிக்கு நேரா நீ போடக்கூடாது, ஈக்குவல்னு போடக்கூடாது. அப்ப இவங்களுக்கு மட்டும்தான் அதிகம்னா டிஏ இங்கே போட்ட அப்படின்னா டிக்கும் அதிகமா வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆயிரும். அதனால டி எங்க போடாம டி எங்க போறாங்க அப்படின்னா மேல போடுறாங்க. இப்ப அதிகமா பணம் வச்சிருக்கவன் யாரு? டி. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா டின்னு வந்துருக்கும். ஓகேவா? சி என்பவர் இபிஏவை விட அதிக பணம் வச்சிருக்கான். இபிஏ விட சி அதிகமா வச்சிருக்கான். இதுல யாரு 5 பேத்துல பணம் அதிகமா வச்சிருக்காங்கன்னா நீ டி மேல இருந்ததான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் எடுக்க முடியும். எடுத்து போட்டு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, 128வது கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டி. அடுத்து ஒரு ரேங்கிங் கொடுத்துருக்கான். ஓகேவா? ரமேஷ் என்பவர் வடக்கு நோக்கி, ஃபர்ஸ்ட் வடக்கு இங்க புள்ளி, வடக்கு நோக்கி சிறிது தூரம் பயணித்து பின்பு வலப்புறம் திரும்பி சிறிது தூரம் பயணித்து மீண்டும் வலதுபுறம் திரும்புறார். மீண்டும் வலதுபுறம்னா நம்மளோட வலதுபுறம். திரும்பி சிறிது தூரம் பயணித்து பின்பு மீண்டும் எந்த தூரத்தை நடத்துறார்? இடதுபுறம்னா அந்த சைடு இடதுபுறம் திரும்பி பயணிக்கிறார். இப்பொழுது அவர் எந்த திசையை நோக்கி பயணிப்பார்? இப்பொழுது எந்த திசையை நோக்கி பயணிக்கிறாரு? கிழக்க நோக்கி பயணிக்கிறாரு. ஓகேவா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு.
ஃபர்ஸ்ட் வடக்கு நோக்கி போறான், ஒரு புள்ளியில இருந்து வடக்கு நோக்கி போறான், வலது பக்கம் நம்மளோட வலதுதான், வலது பக்கம் திரும்பலாம். கீழே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வலது வந்து இடதா மாறிடும், நம்மளோட இடது வலதா மாறிடும். ஓகேவா? கீழே இங்கிட்டு இருந்து வலது பக்கம் திரும்பி அவன் என்னன்னு சொல்றான், இடதுபுறம் திரும்புறான்னு சொல்றான். அப்ப நம்மளோட வலதுதான் இடது, திரும்பி பயணிக்கிறான்னு சொல்லிட்டான். இப்ப அவன் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறான் அப்படின்னு பார்த்தா கிழக்கு. ஏன் அப்படின்னா இது வடக்கு, இது தெற்கு, இது மேற்கு, இது கிழக்கு, கிழக்கு நோக்கி தான் பயணிக்கிறான். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா கிழக்கு அப்படின்னு இருக்கும். ஓகேவா? அடுத்து 130வது கொஸ்டின். இரு எண்களின் கூடுதல். இரு எண்களின் கூடுதல்னா a பிளஸ் பி ஈக்குவல் டு 14. இரு எண்கள் அதன் வித்தியாசம் a மைனஸ் பி அப்படின்னா 10. அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை என்ன அப்படின்னு கேட்கிறான். அப்படியே பி பி கேன்சல் ஆயிரும். ஏ கூட்டினா 2a ஈக்குவல் டு 24, a ஈக்குவல் டு 12 அப்படின்னு வந்துருக்கும். a ஈக்குவல் டு 12. அப்ப a 12 இருந்தா b எதை கூட்டினா 14 வந்துருக்கும், 2 இருக்கும். அப்ப b என்ன 2. அவன் என்ன கேட்கிறான், பெருக்கு தொகை என்னன்னு கேட்கிறான். 12 × 2 எவ்வளோ, 24. அவ்வளவுதான், அந்த ரெண்டு எண்களோட பெருக்கு தொகை அப்படியே பெருக்கி போட்டுரு. ஓகேவா? சரி, இது 130வது கேள்வி. அடுத்து 131வது கேள்வி ஒரு சார்ட் கொடுத்துருக்கான். ஓகேவா? சிடிஇ கல்லூரிகளில் பிஏ மற்றும் பிஎஸ்சி பட்டப்படிப்புக்கு மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்கிறான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேல சார்ட்டை பார்த்துக்கலாம். இங்க ஏபிசிடின்னு 5 கொடுத்துட்டான். அவன் என்ன கேள்வி கேட்கிறான், பிஏவும் பிஎஸ்சியும். ஓகேவா? பிஏ பிஎஸ்சி, பிஏ எங்க இருக்கான், முதல் 2 இடத்துல இருக்கான், பிஏ பிஎஸ்சி. இந்த பிஏ பிஎஸ்சில சிடிஇ படிக்கிற மாணவரோட மொத்த எண்ணிக்கை என்னன்னு கேட்கிறான். சிடிஇல படிக்கிற மொத்த மாணவரோட எண்ணிக்கை இது 6ஐயும் கூட்டி சொன்னா ஆன்சர் வந்துடும். ஃபர்ஸ்ட் முழுசா கூட்டு. ஓகேவா? 200, இது 180, இங்க 80, இங்க 20 இருக்குது. 80 20 100. அப்ப இந்த 80 தூக்கி இங்கிட்டு போடு. 300 ஆயிரும், 300 பிளஸ் 100 400 ஆயிரும், 400 ஒரு 200 600 இருக்கும். இங்க ஃபர்ஸ்ட் மூணு நம்பர் எல்லாம் கூட்டு. 100 200 300. 300ல இருந்து ஒரு 20 ஒரு 40 360 அப்படின்னு இருக்கும். ரெண்டையும் கூட்டின ஆன்சர் என்ன இருக்கும், 960. அவ்வளவுதான். இந்த பிஏ பிஎஸ்சில இருந்து சிடியோட மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டா 960 ஆன்சர். ஓகேவா? 960. இது 131வது கேள்வி. அடுத்து 132வது கேள்வி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஏபிசி கல்லூரிகளில் பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் ஏபிசி முதல் 3 மாணவர்கள். ஓகேவா? பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் ஏபிசி மாணவர்கள பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை இத சொல்றாங்க. ஏபிசியில பிகாம் படிக்கும் மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வளவு, ஃபர்ஸ்ட் முழுசா கூட்டு. 230 ஒரு 250 480. 480ல இருந்து ஒரு 100 எடு. 480 580. 580 ஒரு 90 670 அப்படின்னு வரும். ஓகேவா? 670 அப்படின்னு வந்துருது. என்ன சொல்லியிருக்காங்க, ஏபிசியில பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 670. ஓகேவா? ஏபிசியில பிகாம் படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 670. அடுத்து சிடிஇல பிசிஏ படிக்கும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் என்ன? இங்க 670னா ஒரு எப்படியா இருந்தாலும் இங்க பாரு 67, இது அடிபடாது. இந்த 67லயே நம்ம ஆன்சர் எடுத்துடலாம். 67:56 அப்படின்றது இங்கே ஆன்சர் எடுத்துடலாம். அங்க பாரு மீதியெல்லாம் 60 60 68 வராது. இருந்தாலும் நம்ம போட்டு பார்க்கலாம் உனக்கு கன்ஃபியூஸ் பண்றதுக்காக. சிடிஇல பிசிஏ கேட்கறாங்களா, சிடிஇல பிசிஏ இங்கதான் பிசிஏன்றது கடைசியா இருக்கு. சிடிஇ இந்த 3. ஓகேவா? இதுல பார்க்கலாம் 200 200 400 400 ஒரு 100 500 10 20 ஒரு 30 50 50 ஒரு 500 550 அப்படின்னு இருக்கும். அங்க என்ன இருந்துச்சு 670 இருந்துச்சு. 0 0 கேன்சல். அப்ப 67:55 ஆன்சரா இருக்கும். கூட்டுறது தப்பு பண்ணிருக்குமா? ஆமா, மறுபடியும் கூட்டு. 100 100 200 300 300 200 500 500 30 30 60 560 இருக்கும். இங்க 670 இருக்கும். 0 0 கேன்சல்னா 67:56 67:56 ஏ ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப 132வது கேள்விக்கான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 133வது கேள்வி. டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்புக்கும் படிக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை என்ன? டில படிக்கிற எல்லா கல்லூரியிலும் டில இருக்கிறவனுடைய டோட்டல் கேட்கிறான். எல்லா கல்லூரியிலும் டில படிக்கிறவனுடைய டோட்டல் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அப்படியே கூட்டுவோமா? 200 400 600 700 800 800 அப்படின்னு வந்துருச்சு. இப்ப சிங்கிள கூட்டு, சின்ன சின்ன நம்பர் கூட்டு. 20 30 40 30 40 70 70 ஒரு 80 150 இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன இருக்கும் 950. மொத்த மாணவரோட கூடுதல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 950. 950 எங்க இது சி ஆப்ஷன்ல இருக்கு. டி கல்லூரியில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து பட்டப்படிப்பு மாணவருடைய மொத்த எண்ணிக்கை கேட்கிறான். டில இருக்க எல்லா காலேஜோட மொத்த எண்ணிக்கை பார்த்தா முடிஞ்ச ஆன்சர். ஓகேவா? சரி, இது 133வது கேள்வி. அடுத்து 134 ஒரு நம்பர் சீரிஸ் கேட்டிருக்கான். ஓகேவா?
நம்பர் சீரிஸ் பாத்துருவோமா வேகமா? 1 6 15 டேஷ் 45 66 91. இங்க என்ன வித்தியாசம் இருக்குது? 5 இங்க 9 இங்க 21 இங்கிட்டு 25 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? இங்க எவ்வளவு கூட்டியிருக்கான்? 4 கூட்டியிருக்கான். இங்க எவ்வளவு கூட்டியிருக்கான்? 4 கூட்டியிருக்கான். அப்ப 4 வித்தியாசம் பார்க்கலாமா? 9 4 கூட்டினா 13, 13 4 கூட்டினா 17 இருக்கும். 17 4 கூட்டினா 21, 21 4 கூட்டினா 25. அப்ப 15 13 கூட்டினா என்ன இருக்கும் அப்படின்னா 28 இருக்கும். அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தா 28. ஓகேவா? எத்தனாவது கொஸ்டினுக்கு நம்பர் சீரிஸ்க்கான ஆன்சர் 28. எல்லாத்துக்கும் வித்தியாசம் பார்த்தா அதோட வித்தியாசம் பாரு 4ன்னு வரும் ஆன்சர். ஓகேவா? சரி, ஆன்சர் 28. எத்தனாவது? 134வது கேள்வி. அடுத்து ஒரு கோடி டி கோடி 135வது கேள்வி. இந்தியாவின் தேசிய மலர் என்ன? லாஸ்ட் பார்த்தா போதும். லில்லி என்பது தாமரை எனவும், தாமரை எனவும் ரோஜா எனவும், ரோஜா என்பது சூரியகாந்தி எனவும், சூரியகாந்தி என்பது மல்லிகை எனவும் அழைக்கப்பட்டால் இந்தியாவின் தேசிய மலர், இந்தியாவின் தேசிய மலர் தாமரை. அது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆன்சர் தெரியணும். இந்த கேள்விக்கான ஆன்சர் தெரியணும். இந்தியாவோட தேசிய மலர் தாமரை, தாமரை என்பது ரோஜா எனவும். அப்ப தாமரை என்பது ரோஜா எனவும். அப்ப ஆன்சர் என்ன? சி ஆப்ஷன் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? தாமரை என்பது ரோஜா எனவும்னா ஆன்சர் முடிஞ்சு. அப்ப ஆன்சர் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை, தாமரை என்பது ரோஜா எனவும் சொல்லியிருக்காங்க. அப்ப ரோஜான்னு அர்த்தம் ஆன்சர். ஓகேவா? சி ஆப்ஷன் ஆன்சர். சரி, அடுத்து 136வது கேள்வி. புக் என்பது 143 சொல்றான். பி யோட நம்பர் 2 15, ஓவோட நம்பர் 15 15, கேவோட நம்பர் 11. ஓகேவா? அப்படியே கூட்டு 15 15 30 30 ஒரு 11 41 41 ஒரு 2 43 எல்லாத்தையும் கூட்டி போட்டுருக்காங்க நம்பரை. அப்ப பெண் என்ன அப்படின்னு கேக்குறான். பெண்ணோட நம்பர் எழுது. பி 16, ஈயோட நம்பர் 5, என்னோட நம்பர் 14 14 14 30 30 ஒரு 5 35 இருக்கும். நம்பரை கூட்டி சொல்றதுதான். ஓகேவா? சரி, அடுத்த நம்பர் போலாம். 136 137 137 இந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்மேட்டுக்கு எல்லாம் போக வேணாம். ஓகேவா? நார்மலா இது வந்து ஏபிஜிபில இருக்கும். இந்த இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா n × n + 1/2. இதுல எத்தனை என்ன கூட்டினா 666 வருதுன்னு கேக்குறான். நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுக்கிறேன். n வந்து 66 அப்படின்ட்டு. அப்ப பக்கத்து நம்பர்ல என்னன்னு இருக்கும்? 67 ÷ 2 இருக்கும். அப்படியே ரெண்டாவது அடிக்கிறேன் 33. முழுசாலாம் போட வேணாம். லாஸ்ட் நம்பர் மட்டும் பாரு 7 3 21. அப்ப கூடுதல் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் இங்க வந்து என்னன்னு இருக்கும்னா 1ல முடிகிற மாதிரி ஆன்சர் இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? 661 இருக்கு. இதை மல்டிப்ளை பண்ணா ஆன்சர் வரணும். ஆனா வரல. அதே 34 பாக்குறேன். 34 × 35 ÷ 2 அடிச்சா 17 இருக்கும். 7 5 35 5 முடியும். 6 வரல. அடுத்து 36 இருக்கு. 36 × 37 ÷ 2 இங்க 18 இருக்கும். 8 7 56 6 முடியுதா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா சி ஆப்ஷன். இல்ல நீ 18 37 பெருக்கி பாரு ஆன்சர் கரெக்டா இருக்கும். இங்க 38க்கு போட்டு பாரு. 38 × 39/2 2 19 9 9 81 வரல. அப்ப ஆன்சர் என்னதான்? சி ஆப்ஷன் தான் ஆன்சர். போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி. இது எத்தனை கேள்வி? 37. அடுத்து 38 ஒரு லெட்டர் சீரிஸ் தான் கேக்குறான். அப்படியே வேகமா நம்பர் சொல்லலாம். ஜி 7, H 8, ஜேன்றது 10, எம்ன்றது 13, டேஷ் பின்றது 22. இங்க 1 கூட்டியிருக்கான், இங்க 2 கூட்டியிருக்கான், இங்க 3 கூட்டியிருக்கான், இங்க 4 கூட்டினா 17. 17வது லெட்டர் என்ன? Q. ஆன்சர் என்ன? டி ஆப்ஷன். அவ்வளவுதான். நம்பர் வேகமா தெரிஞ்சா போதும். நான் நம்பருக்கு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகேவா? சரி, அடுத்து போகலாமா? இது 138வது கேள்வி. இது 139. 139வது கொஸ்டின் ஃபுல்லாலாம் போடணும்னு அவசியம் இல்லை. இங்க பாருங்க ஆப்ஷன்ல எல்ஓ 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 ஒரு டிகோ கோடி டிகோ சரி ஒரு லெட்டர் சீரிஸ் கொடுத்துதான். அதுலயும் ஃபர்ஸ்ட் 2 லெட்டர் ஆப்ஷன் சேமா வச்சுட்டான். அப்ப லாஸ்ட் நம்பரை மட்டும் N Q M R எதுன்னு பார்த்தா போதும். லாஸ்ட் நம்பரை மட்டும் செக் பண்ணு. ஜே K விட்டா L, M விட்டா N, O விட்டா P, Q விட்டா R முடிஞ்சிருக்கும். அப்ப R எங்க இருக்குது? டி ஆப்ஷன்ல இருக்கு. முடிஞ்சு. அப்ப ஆன்சர் என்ன? 139வது கொஸ்டின்னா டி ஆப்ஷன். ஓகேவா? சரி, அடுத்து 140வது கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் நல்லா தெரியணும். ஞாபகம் வச்சுக்கோ. 6th புக்ல இருக்குது. ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி அப்படின்னு அர்த்தம். ஒரு பில்லியன் அப்படின்னா 100 கோடி அப்படின்னு அர்த்தம். ஒரு மில்லியன் அப்படின்னா 10 லட்சம் அப்படின்னு அர்த்தம். ஒரு மில்லியன்னா 10 லட்சம். ஓகேவா? இப்ப 1 லட்சம் இங்க 10 மில்லியன் கொடுக்குறான். 10 மில்லியன்னா 1 மில்லியன்னா எவ்வளவு? 10 லட்சம். 10 லட்சம் × 10 100 லட்சம் வரும் இங்க. ஓகேவா? அப்படியே இங்க மேட்ச் பண்ணி பார்ப்போமா? இங்க 100 1000 100 1000னா என்ன? 100 × 1000னா இன்னும் ஒரு 3 0 வரும். 1 10 100 1000 10000 லட்சம். அப்ப லட்சத்தை சொல்றான். 100,000ன்றது 1 லட்சம். அவ்வளவுதான் ஆன்சர். 100,000ன்றது 1 லட்சம்.
ஆயிரம் 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 ஆயிரம்னா அப்படியே ஒரு 3 ஜீரோ போடு. 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். இப்ப ஆயிரம் ஆயிரம்ன்றது 10 லட்சம் வந்துருக்கணும். 10 லட்சம் எங்க இருக்குது? 1 மில்லியன்ல இருக்குது. 1 மில்லியன்னா 10 லட்சம். அப்ப டி ரெண்டாவது ஆப்ஷன் எங்க இருந்திருக்கும்? டில வந்திருக்கும். ஓகேவா? அடுத்து 1 கோடின்றது 1 கோடி எங்க இருக்கு பார்க்கலாம். 100 லட்சம் சேர்ந்ததான் என்னன்னு அர்த்தம்? 1 கோடி. அப்ப 1 கோடின்றது 100 லட்சம். 100 கோடின்றது 1 பில்லியன். முடிஞ்ச ஆன்சர். அவ்வளவுதான் பொறுத்துக. புரியுதா? அப்ப ஆன்சர் என்ன வந்திருக்கும்? சிடி. சிடில எங்க ஸ்டார்ட் ஆகுது ஆன்சர்? இங்க மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஓகேவா? 140 கொஸ்டின். அவ்வளவுதான். சைக்காலஜி எல்லாமே முடிச்சாச்சு. 40 கொஸ்டினுமே முடிச்சாச்சு, தமிழ் இங்கிலீஷை தவிர்த்து. ஓகேவா? வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டெலகிராம்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டெலகிராம்ல பார்க்கலாம். இதுல வேற ஏதாவது கான்ட்ரவர்சி, உனக்கு ஏதாவது ஆப்ஷன் மாற மாதிரி இருக்கு, இல்ல ஏதாவது ஆன்சர் நான் மல்டிபிளேஷன்ல மாத்தி போட்டாலும் டெலகிராம்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம டெலகிராம்ல பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.